அருகே கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட பிரச்சனையில் இருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொடூரமாக வெட்டி முகத்தை சிதைத்துவிட்டு தப்பியோடு கும்பலுக்கு போலீசார் வலைவீசி தேடி வருகிறார்கள். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் துரை. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த காஞ்சிபுரம் அருகே படுநெல்லி பகுதியிலே கோவில் திருவிழாவிலே ஏற்பட்ட பிரச்சனையிலே இருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது இந்த பகுதியிலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராம பகுதியிலே ஆடி திருவிழாவை ஒட்டி மாரியம்மன் கோவில் திருவிழாவானது நேற்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி செவ்வாய்க்கிழமை வரை நடைபெற இருந்தது. இந்த விழாவினுடைய முதல் நாள் விழாவை ஒட்டி பொன்னியம்மனுக்கு பொங்கல் வைத்து பின்னர் இரவு சாமி வீதி விழாவிற்கு முன்னரே அதே ஊரை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் அதீத மது போதையிலே ஒலிபெருக்கியிலே கானா பாடல் ஒலிக்க கேட்டு அந்த பிரச்சனை செய்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கு அங்கிருந்த சிலர் மறுத்ததாகவும் கூறப்படக்கூடிய நிலையிலே இது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அங்க பாதுகாப்பு பணியிலே போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அந்த கும்பலானது அங்கிருந்து தப்பி அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறது. இந்த நிலையிலே அதீத போதையிலிருந்தே அந்த கும்பலானது அதே பகுதியை சேர்ந்த சந்துரு மற்றும் விக்கி என்கின்ற நீலகண்டன் என்கிற இருவரை முன்பகை காரணமாக சரமாரியாக அங்கிருந்து வெட்டிவிட்டு தப்பிட்டு இருக்கிறார்கள். இது குறித்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பொன்னேரிக்கரை போலீசார் பிரேதத்தை கைப்பற்ற முற்பட்ட போது உடலை கொடுக்க மறுத்து போலீசார் இந்த இருவரது உயிரிழப்புக்கு போலீசார் அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி அந்த உடலை கொடுக்க அந்த உறவினர்களும் அவர்களது அந்த கிராமத்தை சார்ந்தவர்களும் சிலரும் அந்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் கடும் போராட்டங்களுக்கு இடையே அந்த உடலானது கைப்பற்றப்பட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு தற்போது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பகுதியிலே சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட எஸ்பி அரவிந்த் அவர்கள் தலைமையிலே சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியிலே தொடர்ந்து ஈடுபடுத்தப்பட்டு தொடர்ந்து 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த தப்பி ஓடிய கும்பலை தொடர்ந்து தேடி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த போலீசாருடைய முதல் கட்ட விசாரணையிலே உயிரிழந்த இருவருக்கும் அந்த வெட்டி படுகொலை செய்யப்பட்ட கும்பலுக்கும் ஏற்கனவே முன்பகை இருந்ததாக கூறப்படக்கூடிய தொடர்ந்து போலீசார் அந்த விசாரணையை முன்னெடுத்து வருகிறார்கள். இதனால் இந்த கோவில் திருவிழாவிலே இருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது இந்த பகுதியிலே அதிகாலை வேளையிலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி துரை.